ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 14 ஜனவரி 2026 புதன்கிழமை. விஷுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் நாள். திதி ஏகாதசி மாலை 5:53 மணி வரை, பிறகு துவாதசி. நட்சத்திரம் அனுஷம் இரவு 3:03 மணி வரை, பிறகு கேட்டை. யோகம் கண்டம் மாலை 7:59 மணி வரை, அதன்பின் விருத்தி. கரணம் பாலவம் மாலை 5:53 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நாள் இது. மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகும். காலையில எந்திரிச்சதுமே இன்னைக்கு நான் பொறுமையா இருப்பேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. புதுசா எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு வேண்டாம். முக்கியமா பண விஷயத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது பதற்றம் இல்லாம நிதானமா போறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் பெருசுப்படுத்தாதீங்க. குறிப்பா வாழ்க்கை துணைக்கிட்ட கோபப்பட்டு பேசிட வேண்டாம். அவங்க ஏதாவது சொன்னா கூட காதுல வாங்காத மாதிரி இருந்துக்கிறது இன்னைக்கு சாமர்த்தியம். வேலையிடத்துல மேலதிகாரிகள் கிட்ட எதிர்வாதம் பண்ண வேண்டாம். உங்க வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சிட்டு அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நாள் முழுக்க மௌனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்திடுங்க. ராத்திரி நேரத்துல கண் விழிச்சு வேலை பார்க்கறத குறைச்சுக்கோங்க. இறை வழிபாடு மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்கும். பதற்றப்படாம இருந்தாலே பாதி பிரச்சனையை ஜெயிச்சிடலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்க போதுங்க. தம்பதிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல் எல்லாம் மாறி கூடல் அதிகரிக்கும். உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். போகி பண்டிகைங்கிறதால வீட்டை சுத்தம் பண்றது, அழகுபடுத்துறதுன்னு ரொம்ப உற்சாகமா வேலையில ஈடுபடுவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கறதுக்கு இது சரியான நாள். தொழில் பண்றவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் ஒப்பந்தம் போடணும்னா இன்னைக்கு தாராளமா போடலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி தேடி வரும். பெண்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் மத்தியில நல்ல மரியாதை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை குறைஞ்சு மனசு லேசாகும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. சுவையான விருந்து சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, புதன்கிழமையான இன்னைக்கு உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட இருக்கிறதால உங்க புத்திகாலித்தனம் தாங்க இன்னைக்கு உங்களுக்கு மூலதனம்.
எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா தீர்த்து வைப்பீங்க. உடம்புல இருந்த சோர்வு நீங்கி குதிரை பலம் வந்த மாதிரி சுறுசுறுப்பா இருப்பீங்க. எதிரிகள்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சரணடைஞ்சிருவாங்க. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பிருக்கு. தாய் வழி உறவினர்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கிறதுக்கான அறிகுறி தென்படும். பழைய நண்பர்களை சந்திச்சு பழைய நினைவுகளை பேசி சிரிப்பீங்க. மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்தவாரமா அமையும். தைரியமா செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கற்பனை வளம் கொடிகட்டி பறக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாயிருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய நடவடிக்கையால உங்களுக்கு பெருமை சேரும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது பொன்னான நாள். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சிருந்தா அதுல ஒரு கை பார்க்கலாம். ஆனா புதுசா பெரிய முதலீடு பண்றதுக்கு முன்னாடி அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் வெயில்ல அலையிறத தவிர்க்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம். சாப்பாட்டுல கவனம் தேவை. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷமா தான் போகும். நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் கிரீம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அலைச்சலுக்கு ஏத்த ஆதாயமும் கண்டிப்பா கிடைக்கும். அம்மாவுடைய உடல்நிலை மேல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். போகி அன்னைக்கு தேவையில்லாத பழைய பொருட்களை தூக்கி போடுற மாதிரி மனசுல இருக்கிற கவலைகளையும் தூக்கி போடுங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள உபசரிக்கிறதுலயே நேரம் சரியா போகும். கொஞ்சம் செலவு கை கடிச்சாலும் அது சுப செலவாத்தான் இருக்கும். வேலையிடத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாத்தான் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் வரலாம். மாணவர்கள் படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். விளையாட்டுத்தனத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ராத்திரி நேர பயணங்களை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாள். எதையாயிருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலான்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வு எடுத்தா சரியாயிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பா இயங்குவீங்க. உங்க வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத்.
அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணமழை பொழியிற நாளுங்க. உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏத்த நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. சாப்பாட்டு பிரியன்களுக்கு இன்னைக்கு விருந்துதான். வகை வகையா சாப்பிட்டு மகிழ்வீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கறதால நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னா மாறும். உங்க தோற்றத்துல ஒரு மிடுக்கு இருக்கும். ஆளுமை திறன் வெளிப்படும். வேலையிடத்துல உங்க கை ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகள் நீங்க சொல்றத கேட்பாங்க. தடைபட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு விறுவிறுப்பா நடந்து முடியும். உடம்புல இருந்த அசதி நீங்கி புது தெம்பு பிறக்கும். தலைவலி உடல்வலி எல்லாம் பறந்து போகும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. தொழில்ல இருக்கிற போட்டியாளர்களை திறமையா சமாளிப்பீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. ஆனா கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. படபடன்னு பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. குடும்பத்துல அமைதி நிலவ விட்டு கொடுத்து போறது நல்லது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படலாம். கையில இருக்கிற காசு கரையுதேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் செலவாகும். ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ராத்திரி நேரத்துல சரியான தூக்கம் இல்லாம போகலாம். மனசை அமைதியா வச்சுக்க தியானம் பண்றது நல்லது. தொழில் ரீதியா சில ரகசியங்களை வெளியாட்கள் கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமா நல்ல செய்தி வரும். விசா பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் சாதகமா முடியும். வண்டி வாகனத்தை ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன ரிப்பேர் செலவுகள் வரலாம். வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இன்னைக்கு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இறை வழிபாடு மனசுக்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தோளோடு தோள் கொடுப்பாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல லாபம் அபரிமிதமா இருக்கும். ஷேர் மார்க்கெட் ஊக வணிகத்துல நல்ல லாபம் பார்க்கலாம். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு செய்வீங்க. அதனால வெற்றி நிச்சயம். நண்பர்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. உடல்நிலை சீரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷம் நிலைத்திருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் இண்டிகோ. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது. வேலையிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். உயர் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்பா வழியிலிருந்த சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும். அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல நேரம். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி லோன் ஈஸியா கிடைக்கும். சமூக சேவையில ஆர்வம் காட்டுவீங்க.
4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது. எல்லோரும் உங்க வழிக்கு வருவாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கால்வலி மூட்டுவலி இருந்தா அதுவும் சரியாகிடும். வெளியூர் பயணங்கள் மூலமா புது அனுபவம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும். தைரியமா முன்னேறுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது. ரொம்ப நாளா தடைபட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தானா நடக்கும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாகும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போற முயற்சி வெற்றியடையும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்தி வரும். தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு உண்டாகும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இன்னைக்கு நாள் முழுக்க மனசுல ஒருவித திருப்தி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிம்மதியான மகிழ்ச்சியான நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.